ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பிரியங்கா மோகன் நடிச்ச மேட் இன் கொரியா அப்படிங்கிற திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நம்ம பிரியங்கா மோகனை காட்டுறாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொரியாவுக்கு போகணும் அப்படிங்கிறதா இவங்களோட மிகப்பெரிய கனவாக இருக்கும். அந்த கனவு வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளவரசி செம்பாவானம் அப்படிங்கிறவங்க தான். அதாவது இந்தியாவிலேருந்து ஏற்கனவே பல பேர் கொரியாவுக்கு போயிருப்பாங்க. அப்படி கொரியாவுக்கு போன ஒரு இளவரசி தான் நம்ம செம்பாவனம். கொரியாவுக்கு போனது மட்டும் இங்கே இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் சிலவற்றையும் அந்த கொரியா மொழியில் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இவங்கள படித்ததுனால தான் நம்ம பிரியங்கா மோகனுக்கு சின்ன வயசுலேருந்து கொரியாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வரும். அதுக்காக சின்ன வயசுலேருந்து கொரியன் மூவிஸ் பார்க்குறது, கொரியன் சாங்ஸ் கேட்குறது, கொரியாவில் என்னென்ன சாப்பிடுவாங்களோ அந்த டிஷ்ஷெல்லாம் தயார் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம பிரியங்கா மோகனோட அம்மா அடிக்கடி அவங்கள திட்டுறதும் சண்டை போட்டதும் இருப்பாங்க. பட் இவங்க எதையும் காதில் வாங்காமல் இருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியங்கா மோகனோட அப்பா பொண்ணு அப்படிங்கிறனால ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க செய்கிற எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சரியாயிடும்டி அப்படின்னு நினச்சாலும், நம்ம பிரியங்கா மோகன் வளர்ந்ததுக்கப்புறமே இது எதுவுமே மாறாமல் இருக்குங்க. அப்போ பிரியங்கா மோகனோட அம்மா அவங்க அப்பா கிட்ட இனிமேலாவது சொல்லுங்கள், அவள் வளர்ந்துட்டா அப்படின்னோடனே, நானும் பேசி பார்த்துட்டு அவளுக்கு சரியான மடிக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பிரியங்கா மோகன் இதை கேட்டுட்டு அவங்க ஒரு பையனை காதலிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பையன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும்போது, அவன் ஏற்கனவே பல பெரிய கடன் பிரச்சனையில் இருப்பாங்க. இப்போ கடன்காரங்க அவனுக்கு ஃபோன் போட்டு, எப்படி கடனை தருவியா தரமாட்டியா, உனக்கு இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல போய் அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது, ஹீரோயினியும் அவங்க வீட்டு மேரேஜ் விஷயத்தையும் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குங்க. இந்த டைம் தான் ஹீரோயினியோட அப்பா கூட ஹீரோயினிக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வர சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட இப்படி ஒரு பையனை நான் காதலிக்கிறேன், இந்த விஷயத்த தெரிஞ்சுதான் எங்கள் அப்பா அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லி காரணத்தை சொல்லி என் கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்களா அப்படின்னோடனே, சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே போயிட்டு ஹீரோயினியை பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இது தெரிஞ்ச ஹீரோயினி டக்குன்னு நைட்டே அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்து, எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தானே அவங்ககிட்ட நான் எவ்வளோ சொல்லியுமே அவன் எதையும் கேட்காம கீழே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னோடனே, அப்போ அவன் என்ன சொல்லுவானா, இப்போ என்னடி செய்ய சொல்கிற, ஏற்கனவே என் கடன் என் தலைக்கு மேலே இருக்குது, இந்த நேரத்தில் நீயும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம ஹீரோயினியோட அப்பா வந்துடுவார். என்ன கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னமா நீ பண்ணிட்டு இருக்க, இவன் கூட பேசிட்டு இருக்க, நீ ஒழுங்கா கிளம்பி என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோனியோட கையை பிடிச்சி இருக்கும்போது, ஹீரோனி அப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா ஹீரோ இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி என் கூட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசினதை யோசிச்சு அந்த பையன் ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது, ஹீரோனி எதையும் யோசிக்காமல் அவங்க அப்பா கையை விட்டுட்டு அந்த பையன், அதாவது நம்ம அவங்க காதலிக்கிற பையனோட அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் சிட்டியில் சந்தோஷமாக இருக்கும்போது, அப்போ அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருமே கொரியாவுக்கு போவோம் அப்படிமா. உடனே ஹீரோயின் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, கொரியாவுக்கு போகணுமா, ஏற்கனவே உன் பண கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும், இந்த நேரத்தில் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா கொரியாவுக்கு போகணுங்கிறதானே உன்னோட கனவு அப்படின்னே, அதுதான் என் கனவு இல்லைன்னு சொல்ல, ஆனால் இது அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கொரியாவில் நம்ம 2 பேருக்கும் தேவையான வேலைக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், அங்கே உனக்கு உன் படிப்புக்கு தகுந்த ஷெஃப் வேலை ரெடி ஆகிட்டு, ஏஜென்சியில் கூட பேசிட்டேன், என்ன கொஞ்ச நாளைக்கு எனக்கு வேலை இல்லாமல் இருக்கும், அதனால நம்ம 2 பேரும் கொரியாவில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஃப்ளைட்டில் ஏறிடும். அப்போ ஹீரோ என்ன சொல்லலாம், நீ ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு சொல்லலாம். இவங்களும் போர்டிங் பாஸ்லாம் போட்டுட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க. இவன் ஹீரோவும் போர்டிங் பாஸ் போட்டுருப்பான். பட் போட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடி நீ பிடிச்ச பையனோட தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இப்போ என்னன்னா உங்கள் அப்பா கிட்ட நீ காசு வாங்கியிருக்க அப்படின்னா, காசு வாங்கியிருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னோடனே, அப்போ தான் இன்னொரு விஷயத்த நம்ம காட்டுவாங்க. அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட அவங்க பேரில் இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து ஹீரோயினுக்காக வாழ்க்கைக்காக கொடுத்துப்பான். அந்த பணத்தை வச்சு தான் ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு கொரியனுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் ரெடி பண்ணியிருப்பான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயினி மறுபடியும் ஹீரோக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ அந்த பையன் காலை எடுக்க மாட்டான். காலை அதுக்கு பதிலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். இப்போ ஹீரோயினுக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கும்போது ஃப்ளைட்டும் அங்கேருந்து கிளம்பி கொரியாவில் போய் இறங்கிடும். இப்போ கொரியாவுக்கு போனோன்னா ஏர்போர்ட்டில் உட்காந்து ஹீரோயினி அழுதுட்டு இருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியும், ஏது பண்ணுறதுன்னு தெரியும். அப்பாவும் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டலுக்கு ஹீரோயினி போகும்போது அங்கே ஒரு பையன் தான் ஹீரோயினுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவான். இதுக்கப்புறம் ஹீரோயினி அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு இவன் வேலை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லாந்துருமா. அந்த வேலை கிடைக்காது. அதுக்கு பதிலாக அவங்க அப்போ தான் கொரியாவில் வேலை தேவைன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ரோட்டில் ஒரு பொண்ணும் பையனை சண்டை போட்டுருக்க பார்த்து அதில் தலையிட்டுருவாங்களா, அதனால கொரியா போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணிடும்.
அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு பையன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினியை ஜாமீன் எடுப்பான். அப்போ ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ யாரா என்ன ஜாமீன் எடுக்கிறது அப்படின்னோடனே அப்போ ஹீரோயின்கிட்ட வந்து அங்கே ஒரு சின்ன மெசேஜ் காட்டும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ ஜாமீனில் எடுக்கலாம், நீ ஸ்டேஷனுக்குள்ளே போகணும், ஜெயிலுக்குள்ளே போகணுன்னொன்னே சரி ஓகே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு நல்ல பாண்டிங் உருவாது. அப்போ ஹீரோயினுக்கு வேலை இல்லாமல் அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த அந்த பையன் தெரிஞ்சுக்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக ஒரு வயசானவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஒரு கேர் டேக்கர் வேலை வந்து வாங்கி கொடுப்பான். அப்போ கேர்டேக்கர் வேலை வாங்கி தரும்போது அந்த வயசானவங்க படுத்து கிடந்து எந்திக்க முடியாமல் இருப்பாங்க. இப்போ இதை பார்த்த ஹீரோனி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா முதலுதவியும் பண்ணி ஒரு நல்ல கேர்டேக்கராக இருப்பான். அப்போ அந்த வயசானவங்க வந்து எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பையனும் என் மருமகளும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு கேட்டோன்னே, அவன் வெளியே போயிட்டாங்க அப்படின்னோடனே, இப்போ அந்த பாட்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வா நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் உங்களை வெளியெல்லாம் கூட்டு போகக்கூடாதுன்னு உங்கள் பையன் சொன்னார் அப்படின்னா, அவன் 1000 சொல்லுவான், அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நம்ம ஹீரோயினி பிரியங்கா மோகனை கூட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்போ தான் அவங்க பிரியங்கா மோகன்கிட்ட தன்னோட லைஃப் ஸ்டோரியை பற்றி சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி வந்து ஒரு பையனை பிடிச்சி காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு அழகான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரோட கணவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேடி அவங்க லைஃப் ஸ்டைலும் மாறிடுவாங்க. பட் பாட்டிக்கு என்ன பிடிக்கும், எதுக்காக கூட இருக்கணும் அப்படி எதுவுமே தெரியாமல் பாட்டியை தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பாட்டிக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதா ஒரு கனவாக இருக்கும். கல்யாணம், குழந்தை எல்லாமே ஆனதுனால இந்த கனவு சரியாகாமல் இருந்திருக்கும். பாட்டி இப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பிரியாமன்ட்ட எனக்கு இப்போதைக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா ஒரு கனவாக இருக்கும். உன்னோட கனவும் அதுதானே, அப்போ அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு இடத்த தேடுவாங்க. அப்போ ஏற்கனவே பிரியங்கமனுக்கு கொரியாவில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன பையன், அந்த பையன் தான் ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் வந்து பார்த்து இந்த ஹோட்டல் சேல் ஆகுதா, இதை நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு வாங்குவோம். வாடகைக்கு வாங்கி அங்கே பிரியா மோகனும் அந்த பாட்டி சேர்ந்து பல டிஷ் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ரெடி ஆகி அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் வியாபாரமாக ஆகும். இதுக்கு முன்னாடி பிரியங்கா மோகனை ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க கூட அந்த இடத்துல வந்து அவங்கள விஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமா, அந்த பையனுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதா கனவு இருக்கும். இதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. பட் எதுவுமே சரியாக அமையாது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரியங்கா மோகன் என்ன சொன்னா, நீங்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி நடத்தலாம்ல, அப்படி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும்ல அப்படின்னோடனே எனக்கு எல்லாமே புரியுது. பட் ஒரு கான்செப்ட் நடத்தோம்னா அதுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பாட்டியும் பிரியங்கா மோகனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பிரியங்கா மோகனுக்கு ஏற்கனவே அவங்க அப்பா வந்து கொஞ்சம் காசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த காசை வந்து இவங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த ஹோட்டல் இருக்குமா அதுக்கு செலவு பண்ணதில் இவங்க காசு கொஞ்சம் இருக்கும். இவங்க ஏற்கனவே என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த ஹோட்டல்ஸ் நல்லா போச்சுன்னா அதில் வர்ற காசத்தை எடுத்து இவங்க அப்பாட்ட கொடுக்கணுங்கிறதா இவங்க கனவாக இருந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு இப்போதைக்கு அந்த கையில் காசு வந்து சேர்ந்துருக்காது. இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பாட்டி என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசை எடுத்து உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு சொன்னாலுமா, இந்த காசை கொடுத்துரு அப்படின்னோடனே, இது எனக்கு வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, இதை கொடு அப்படின்னு சொல்லி பிரியங்கா மோகனுக்கு கொடுக்கும்போது பிரியங்கா மோகன் என்ன சொன்னால், எங்கள் அப்பாவோடக்கு எப்போனாலும் கொடுத்துக்கலாம், பட் இந்த பசங்களோட கனவு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த காசை எட்டு போகும்போது அந்த பாட்டியோட மகனும் மருமகனும் வந்துடுவாங்க. அவங்க பிரியங்கா மோகன் காசு இருக்கிறத பார்த்து இந்த காசை களவான்ட்டு போறியான்னு பிரியங்கா மோகன் சண்டை போடும்போது டக்குன்னு அந்த நேரத்தில் பாட்டி வந்து அவங்க மகனையும் மருமகனையும் திட்டி, அந்த காசு நான் தான் கொடுத்தேன், அந்த காசு அவளுக்கானதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இப்போ பாட்டி அவன் மகனும் மருமகன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் பாட்டி அங்கே ரொம்பவே சீரியஸாக இருக்கும். இப்போ பிரியங்கா மோகனும் அந்த இடத்துக்கு போனோடனே அப்போ அவங்க பாட்டியை பார்க்கும்போது பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல பிரியங்கா மோகனை பார்த்த மாதிரியே இறந்துடுவாங்க. இப்போ பிரியங்கா மோகன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு அந்த பையன்களுக்கு கான்செப்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. கான்செப்ட் பண்ணுற கொடுத்தோன்னா அந்த பசங்களும் அந்த காசை வச்சு புரியல ஒரு கான்செப்ட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் பயங்கரமாக அங்கே ஹிட் ஆயிரு. இந்த நேரத்தில் பிரியங்கா மோகனுக்கு ஒரு நியூஸ் வரும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கிராமத்தில் மலை கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டு இவங்க வீட்டில் இருந்து எல்லா இடமும் சேதமாயிட்டு நியூஸ் வந்தோன்னே பிரியங்கா மோகன் உடனே கிளம்பி இவங்களோட ஊருக்கு வந்து வருவாங்க. அப்போ இவங்க அப்பா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் போனோன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்து அவங்களுக்கு எதுவும் ஆனோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டு வெளியே வந்து நிற்கும்போது அப்போ இவங்க அப்பா கிட்டே ஒரு சில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்பா அவர் என்ன நியூஸ் சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா, நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா கூட நான் ஒன்றும் இல்லை, உன்னை விட்டு போனானேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் தான் இத்தனை நாள் உங்கள் அப்பா அம்மா கூட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன்னா, ஹீரோயினி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் அதாவது இவங்களை விட்டு போன பையனை பார்க்கும்போது அவன் வந்து ஹீரோயின்கிட்ட மன்னிப்பு கேட்பான். என்னன்னு சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு என்னோட சூழ்நிலை அது, ஆனாலும் அந்த நேரத்தில் நான் உன்னை விட்டு போயிடக்கூடாது, இது திரும்பி உன்னை பார்த்து உன் கூட சேர்ந்து வாழணும்லாம் எனக்கு ஆசை இல்லை, ஆனால் உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னா. அப்போ பிரியங்கா மோகன் அவன் விட்டு போனதான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி அவனை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பும்போது பிரியங்கா மோகனுக்கு இது வரைக்கும் கொரியாவில் ஒரு பையன் ஹெல்ப் பண்ணான்னு சொந்தமா அந்த பையன் வந்து பிரியங்கா மோகனை லவ் பண்ணியிருப்பான். இப்போ பிரியங்கா மோகனுக்காக அவன் இந்தியா வந்து பிரியங்கா மோகன் ப்ரொப்போஸ் பண்ணுவான். ப்ரொப்போஸ் பண்ண உடனே அங்கே இருக்கிற பிரியங்கா மோகனும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. இந்த விஷயம் இவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சு இப்போ எல்லாருமே சந்தோஷப்பட்டு பிரியங்கா மோகன் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹோட்டல் ஒன்று
கொரியால இருக்குன்னு சொல்லலாம். அந்த கொரியால அந்த ஹோட்டல பார்க்கறக்காக மறுபடியும் இவங்க போறதோட இந்த திரைப்படத்த முடிப்பாங்க. இந்த திரைப்படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொண்ணுக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் நினைவாகணும்னா, நம்ம கண்டிப்பா அத நம்ம தான் நிறைவேத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை கான்செப்ட் எல்லாமே. இந்த திரைப்படம் உண்மைய சொன்னா ரொம்பவே நல்லாருக்குங்க. நீ கொரியா போணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய திரைப்படம் இந்த திரைப்படம். சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தா